ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானம் நிலவட்டமாக. சபரிமாலா எங்கேயோ பிறந்து வளர்ந்து படித்து வேலை செய்து இப்பொழுது நீர்வழி கிடைக்கப்பெற்ற ஒரு மாணிக்கத்தில் ஒருவர் இவர். ஒரு ஜமாத் செய்ய வேண்டிய வேலைகள், திருமணமாகட்டும், பள்ளிவாசல்கள் என்பது தொழுகைக்காக மட்டுமல்ல. அன்று நபியுடைய காலத்தில் பள்ளிவாசல் என்பது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, திருமணத்திற்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக அனைத்துமே ஒரு பள்ளிவாசல் திகழ்ந்தது. இன்று பள்ளிவாசல் என்பது தொழுகைக்காக மட்டுமே செயல்படுகிறது. அந்த தலைவர்கள் எடுத்து செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் இருக்கிறது. ஒவ்வொரு மஹல்லாவும் அந்த ஜமாத் தலைவர்கள் எடுத்து சென்றால் ஒவ்வொரு ஊரிலும் உள்ள ஏழைகள் பணக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். அவர்களுக்குள்ள உரிமைகள் கிடைக்கப்படும். அந்த வேலைகள் செய்யாத போது எங்கேயோ பிறந்து வளர்ந்த இந்த மாணிக்கம் வந்து இந்த இஸ்லாத்தில் எல்லா பணிகளையும் செய்கிறது. விதவைகளாகட்டும், அனாதைகளாகட்டும், சிறுவர்களாகட்டும், வீடு கட்டி தருவதாகட்டும், கழிவறையாகட்டும், எல்லா வேலைகளும் செய்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்லாத்தில் உள்ள பெண்கள் ஆடிக்கட்டும், பாடிக்கட்டும், இன்ஸ்டாகிராமிலும், வாட்ஸ்அப்பிலும், ட்விட்டர்லேயும் அவங்களுடைய ஆடையை போட்டுக்கிட்டோம், ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம், ஆடிக்கிட்டோம், கூத்தடிச்சுக்கிட்டும், தன்னுடைய பெயரை கெடுத்துக்கிட்டோம், தன்னுடைய ஊர் பெயரை கெடுத்துக்கிட்டோம், இஸ்லாத்துக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடத்தில் இந்த சபரிமாலா மேடம் வந்து எந்த அளவுக்கு பணி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வியப்பாக தான் இருக்குது. நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கே சோர்ந்து போயிடும். அவங்க அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருக்கிற அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சகோதரிகளுக்கும் இறைவன் நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட பணியை எல்லா முஸ்லீம்களும் ஜமாத்துகளும் எடுத்து சென்றால் இந்த இஸ்லாத்தை பார்த்து உலகம் வியக்கும். இஸ்லாம் சரியாக இருக்கிறது, இஸ்லாமியர்கள் சரியில்லை. நீங்கள் எப்போது முழுவதுமாக இஸ்லாத்துக்குள் நுழைவீர்கள்? இப்படிப்பட்ட பெண்மணிகளை பார்த்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து தலை குனியுங்கள். நீங்களும் முழுமை பெற்ற இஸ்லாத்துக்குள் நுழையுங்கள். இஸ்லாமியர்களாக